எஸ்டிபி வர்த்தகரணியுடைய மாநில தலைவர் அமீர் ஹம்சா இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் எஸ்டிபி வர்த்தகரணியுடைய மாநில செயற்குழு கூட்டம் இனிதே துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்னவென்றால், ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வியாபாரிகளுக்கான குறைகளை கண்டறியும் வகையில் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் வர்த்தகரின் குறை தீர்க்கும் மையம் அமைக்க வேண்டும் என்று இந்த செயற்குழு கூட்டம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மண்ணில் விதைக்கும் விவசாயியும் வர்த்தகர்களும் ஒரே சங்கிலியின் இரு முனைகள் என்கின்ற அடிப்படையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் சின்ன வெங்காயம், பால் உற்பத்தி, மக்காச்சோளம் உற்பத்தி போன்றவை தமிழகத்தில் முதலிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்கு போக்குவரத்து என்பது வாகன போக்குவரத்தாகவே இருக்கிறது. காரணமாக அதில் ரயில் தடம் பதிக்க வேண்டும். அப்படி பதித்தால் நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் வழியாக இரும்பு பாதை அமைத்தால் முன்னணி மாவட்டமாகவும் தமிழகத்துக்கு வருவாய் ஈட்டக்கூடிய மாவட்டமாகவும் இருக்கும் என்பதன் காரணமாக இந்த மாநில செயற்குழு இந்த தீர்மானத்தை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வியாபாரிகளுக்கான கடைகளை இரவு கடை திறக்கலாம் என்று மாநகராட்சி அனுமதி கொடுத்தும் அதை காவல்துறை நடைமுறைப்படுத்தாமல் வியாபாரிகளை அலட்சிய போக்கில் அடாவடித்தனமாக நடப்பதை புகாராக வந்து கொண்டிருக்கிறது. இதனை கண்டிக்கும் விதமாகவும் இதை பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தலையிட்டு இதை சரி செய்து வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை சீர் செய்ய வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. அதேபோன்று கோவையில் மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்திருப்பது என்பது வர்த்தகர்கள் எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான முயற்சியை ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுகிறது என்று இந்த செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது. அதேபோன்று மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு புத்தகத்தை கொண்டு செல்லக்கூடிய அந்த பேக் வாங்க இயலாத அளவிற்கு 18% வரி விதிப்பு என்பது இது கண்டிக்கத்தக்கது. ஏழை எளிய மாணவர்கள் கல்விக்கே இது கேள்விக்குறியாக சூழல் தள்ளப்பட்டு இருக்கிற காரணத்தால் முழுமையாகவே இந்த ஜிஎஸ்டி வரி விலக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.